அடுத்தவர்களுடைய நிர்வாணங்களை தங்களுடைய கண்களிலே பார்க்கிற யாராயிருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாத குறைவு ஏற்பட்டுவிடும். உங்க கண்களை கெடுத்துறாதீங்க. இன்னொருத்தருடைய அழக நம்முடைய கண்களினால இச்சிக்கவே கூடாது. தாவீது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன். அவனுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்தார். ஒரே ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னா, ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது ஒரு ஸ்திரீ ஸ்நானம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்திரீயை பார்த்த உடனே தன்னுடைய கண்களுடைய இச்சையினால விழுகிறான். அந்த ஒரே ஒரு விழுக அவனுடைய குடும்பத்துல அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா சமாதானமே இல்லாம முடிவாய் மாறிடுச்சு. அவனுடைய பிள்ளைகள் அந்நியர்களுக்கு கொடுக்கப்பட்டார்கள், மரணத்தை எதிர்நோக்கினார்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கண்களினால அவன் ஒரு இச்சைக்கு ஒப்பு கொடுத்ததுதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய தோல்வி. அன்பு வாலிப தம்பியும் தங்கச்சியும் ரொம்ப கவனமா கவனி. உன்னுடைய கண்ணனுடைய பார்வையிலே நீ அசுத்தத்தை பார்ப்பாயானால் நான் சொல்றேன், உன்னுடைய வாழ்க்கை முழுக்க ஒண்ணும் இல்லாம போயிருப்பா.